அதை வேற இவன் கேட்டானா கோவப்படுவானே. சரி அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, வேற வழி இல்லை, இவனை கூப்பிட்டு தானே ஆகணும். டேய் செல்வா. சொல்லுங்க, என்ன வேணும்? என்னடா ஏதோ கோவமா பேசுற மாதிரி இருக்கு, இப்போ எதுக்குடா ஏன் மேல கோவத்தை காமிச்சிட்டு இருக்க? ஏமா நான் ஏன் கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னடா நியாயமா பார்த்தா நான் தான் கோவமா இருக்கணும். நான் வேணாம்னு சொல்லாம அந்த கழுத்துல கழுத்துல தாலியை கட்டியிருக்கேன். நியாயமா பார்த்தா நான் தான் உங்க எல்லாரும் மேலே கோவத்துல இருக்கணும். அம்மா தேவையில்லாதது பேசாதீங்க. இப்போ அவன் என் பொண்டாட்டி, தேவையில்லாதெல்லாம் நீங்க பேசுனீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, பாத்துக்கோங்க. ஆமாடா, நீ ஏன் பேச மாட்டேன்? அவளுக்காக தானே என்னையே எதிர்த்து நிக்கிற. அதான் என்ன சொக்குப்படி போட்டு தொலைஞ்சாலும் தெரியல, என் குடும்பத்தையே தலைக்கீழ ஆக்கி வச்சிருக்கா. நிறுத்துங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாம அவளை பத்தி இருக்கிறீங்க? அவ சிவனே நான் வீட்டுல இருக்கோம், கல்யாணம் பண்ணியும் நான் இங்க தனி மரமா நின்றுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையாமா? இங்க பாருடா, நீ அவ கழுத்துல தாலியை கட்டி தப்பு பண்ணிட்ட, அதனால அந்த தப்புக்கு தண்டனையை தான் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்க. நீங்களாம் இப்ப இல்ல எப்பவுமே தெரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆனா அங்க ஒரு பைத்தியக்காரி, நீங்க மனசு மாறிடுவீங்க, மனசு மாறி அவளை வீட்டுக்கு கூப்பிடுவீங்கன்னு அதை நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கா. ஆமா ஆமா, எல்லாரும் கனவு கண்டுட்டு இருங்க. நான் அவளை அம்மா மருமகளேன்னு நான் என் வீட்டுக்கு கூப்பிடுவேன். அவளாம் என் வீட்டு வாசப்படி கூட மிதிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் பொண்டாட்டி பத்தி பேசுனீங்க நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. என்னடா தேவையில்லாத பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நான் ஒன்னும் அவளை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நிக்க சொல்லல. உன் அக்கா வரா இன்னைக்கு ஊர்ல இருந்து, உன் அக்காவும் மாமாவும் இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ போய் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவங்க கூட்டிட்டு வரணும். ஓ அதை சொல்லதான் கூப்பிட்டேன். இப்ப அவளை யார் இங்க வர சொன்னது? ஏற்கனவே நீங்க சும்மாவே ஜிங்கு தான் ஆடிட்டு இருக்கீங்க. இன்னும் அவ வேற வந்துட்டாளா? உங்களுக்கு காலில் சலகையை கட்டி விட்ட மாதிரி தான். இனிமே ஆடுறதுக்கு சொல்லியா தரணும்? டேய் என்னடா ஒரு அம்மாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு கஷ்டமா இல்லடா? நீங்க பெத்த பையங்கிற பொறுப்பு உங்ககிட்ட இல்லாத போது எனக்கு மட்டும் அம்மான்ற அக்கறை எப்படி வரும்? நீங்க பா செல்வா, நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க செல்வா. யாரை பத்தி என்கிட்ட பேசாத. நான் யாரையும் வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன். நான் இப்படிதான். இஷ்டம் இருந்தா நீங்க இருங்க, இல்லையா ரொம்ப கஷ்டமா இருந்தா என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுங்க, நான் போயிடுறேன். நான் காலையில டியூட்டி கிளம்பணுமா? எதுக்கு என்ன இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன? உங்க பொண்ணு உங்க மருமனும் வந்திருக்காங்க, போய் கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே? கூட்டிட்டு வந்து தொலைகிறேன். இன்னும் என்ன நல்லா நடக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே இங்க பூகம்பம் வெடிச்சிட்டு இருக்கு, இதுல வேற 7:30 ஒண்ணு வருது. அதுவும் சேர்ந்து என்ன எரிமலையே வெடிக்க போகுதுன்னு தெரியல. ஏன்டா சொல்ல மாட்டேன்? என் பொண்ணு என்னைய பார்த்தா இப்போ உனக்கு ஆவாதவங்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா நீதான் வேற ஒரு மயக்கத்துல இருக்கிய. என்னம்மா எப்படி நான் இவ்வளவு கேவலமா பேச முடியுது உங்களால? அப்படி நான் வேற ஒரு மயக்கத்துல தான் இருக்கேன்னா அன்னைக்கு உங்களை கையை நீட்டி அடிச்சிருப்பேன். பெத்த அம்மா வச்சேன்னு வச்சு பார்த்துருக்க மாட்டேன். அவளை எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதானே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி கொச்சையான அர்த்தத்துல கிடையாது. அவ என் உயிர், அவ என் மனசுல கலந்தவ, அவ என் பொண்டாட்டி. இனிமே எதனா பேசுனீங்க வேண்டாம். உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து விட்டு நான் டியூட்டி கிளம்புறேன். இவன் என்னென்னலாம் பேசிட்டு போறான்? இது நாள் வரைக்கும் அம்மா அம்மான்னு என் காலையே சுத்திட்டு வந்தவன் இன்னைக்கு என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு மாத்தி வச்சுட்டா அவ. அவளும் என் குடும்பத்துக்கு வந்தா என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவா, எனக்கு நல்லா தெரியுது. அவளை இந்த ஜென்மல 7 ஜென்மத்துக்கும் எனக்கு மருமகளாகவும் வரக்கூடாது. இந்த வீட்டு வாசப்படியே அவ மிதிக்கவே கூடாது, மிதிக்கவும் விட மாட்டேன். என் பொண்ணு வரட்டும். என் பொண்ணு ஸ்வேதா வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கச்சேரியே இருக்கு. அது சரி, நீங்க இன்னும் வரல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன்? வரணும்ல, உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். வாங்க அரவிந்த். இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் எந்த சண்டையும் போட மாட்டேன். உங்ககிட்ட ஜாலியா சந்தோஷமா பேச போறேன். ஏன்னா நீங்க காலையில என்கிட்ட எவ்வளவு ஃபீல் பண்ணீங்க, அதுலேயே தெரியுது அரவிந்த். நீங்க என்ன எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு. சாரி, நான் தான் உங்களை புரிஞ்சுக்கலாம். அதனால இன்னைக்கு உங்களுக்கு எந்த சண்டையும் போடாம உங்ககிட்ட ஜாலியா இருக்க போறேன். ஓகே? அரவிந்துக்கு இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் தரணும். சீக்கிரமா அரவிந்த். அது சரி, மேடம் எனக்காக தான் வெயிட்டிங் போலயே. இப்போதான் மேடம்க்கு என் ஃபோட்டோ பார்த்து பேசணும்னு தோணிருக்கு போல. ஏண்டி நீ எப்பவுமே இப்படிதான்டி, எதுக்கு நடுவில் மாறுனேன்னு தெரியல. இனிமேல் மாறக்கூடாது இருக்குமா? எனக்காக நீ இப்படியே இருக்கணும். இருப்படி, இப்படியே இருப்ப. லவ் யூடி. அரவிந்த் வந்துட்டீங்களா? போங்க அரவிந்த். ஏன் இவ்வளவு லேட்டா? அது சரிடி, ஏன் சொல்ல மாட்டேன். எப்பவும் 6 o'clock மேலே தாண்டி வீட்டுக்கே வருவேன். இன்னைக்கு 5 o'clock கூட ஆகல, வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இதுவே லேட்டுன்னா அப்போ மேடம் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. அப்போ இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா நம்ம ரொமான்ஸை? நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு டைம் நிறைய ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் யோசிக்கவே ஆரம்பித்தேன். நீங்கள் மார்னிங் சொன்ன மாதிரி ஆஃபீஸில் லீவே போட்டுருக்கலாம்ல அப்படின்ட்டு. அதனால தான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன்னா எனக்கு டைம் ரொம்ப ஆன மாதிரி தோணிடுச்சு. சரி விடுங்க, அதான் வந்துட்டீங்களா? வாங்க அரவிந்த் உட்காருங்க. அப்போ மேடம் என்ன ரொம்ப எதிர்பார்த்துருக்கீங்க. 2-3 நாளாக இல்லாத பாசம் இப்போதான் மறுபடியும் வந்திருக்கு. அப்படியே ரித்து
இதே பாசத்தோட இருடி, எனக்கு அது போதும்டி. என் ரித்துமா இப்படியே சிரிச்ச முகமா இருந்தா எவ்வளோ அழகா இருக்கு. ஆஃபீஸ் விட்டு வரும்போது மனசுக்கு நிறைவா இருக்குடி. உன்னை பார்க்கும்போது அப்படியே அள்ளி வளைச்சு கொஞ்சம் போல இருக்குடி. கொஞ்சங்க யார் வேணாம்னு சொன்னா அதுக்காக தானே வெயிட்டிங்க. அடேங்கப்பா, அப்பனா முடிவோட தான் இருக்கேன். நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனும். இனிமே வெயிட்டிங்கே கிடையாது, இனிமே ஆக்ஷன் தான். இருங்க நான் உங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபியா? எதுக்குடி? நான் இன்னைக்கு காஃபி போட கத்துக்கிட்டேன், அதனால உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ப்ளீஸ் அரவிந்த், உங்களுக்கு நான் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? பரவாயில்ல ரித்துமா, பரவாயில்லையே. நீ என் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன்னு இதுலயே தெரியுதுடி. காலையில் நான் உங்ககிட்ட பேசுனதுனால உங்களுக்குள்ள எவ்வளோ சேஞ்சஸ் வீடு ரித்து. சரி அதெல்லாம் இப்போ எதுக்கு, அதை விடுங்க. நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ரித்துமா, எனக்கு காஃபிலாம் இப்போ வேண்டாம். உன் கையால் போடுற காஃபியை கண்டிப்பாக நான் குடிக்காம யார் குடிப்பான்? நான் குடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேடம்காக நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நேற்று கூட கேட்டிங்களா மேடம், காஸ்ட்லியாக சாரி வேணும்ன்ட்டு. நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லி. ஆனால் மேடமை பொறுத்த வரைக்கும் அது காஸ்ட்லியான்னு எனக்கு தெரியல. பாருங்க பிடிச்சிருக்கான்ட்டு. அப்புறம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயமும் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. அரவிந்த், அதையும் சொல்லி காட்டாதீங்க, நான் அதை மறந்துட்டேன். நீங்க இனிமே எது வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் எனக்கு அது காஸ்ட்லி தான், போதுமா? அப்போ நீங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பார்க்கவே வேண்டாம், ஓகேவா? ஐயோ, மாறலாம். ஆனால் அநியாயத்துக்கு மாறிடுறடி. ஒன்று மாறினா அப்படியே மாறிடுற, இல்லைன்னா இப்படியே மாறிடுற. நடுநிலையில் இருக்க மாட்டேறிய ரித்து. சரி ஓகே, நான் கொஞ்ச நாளில் உன்னை சரி பண்ணிடுவேன். எனக்கும் அந்த சேஞ்சஸ் நல்லா தான் இருக்குது. சரி ரித்துமா, இந்தா இதில் ஸ்வீட் இருக்குது, நீ ஸ்வீட் எடுத்துக்க. அப்புறம் மேடம்காக. சரி சரி, அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சரி ஓகே, ஸ்வீட் ஓகே. அந்த இன்னொன்று என்னது சொல்லுங்க அரவிந்த். சொல்றது மட்டும் இல்லை, கையிலேயே கொடுத்துட்றேன் பாரு. இதுதான் ரித்துமா, அது நல்லா இருக்கா? இதுதானே இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி? ஆமாம் ஆமாம், இப்போ இது ரொம்ப முக்கியம்தான். கரெக்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சரி, வாங்கிட்டு வந்ததை என் கையில் கொடுக்க வேண்டாம், நீங்களே வச்சு விடுங்க. அதுக்கு என்னடி, வச்சுட்டா போகுது. வச்சு விடுங்க அரவிந்த். கண்டிப்பா ரித்துமா அழகா இருக்கடி. ஏற்கனவே ரித்து அழகு, இன்னும் அழகு குட்டுற மாதிரி இந்த பூ வச்ச உடனே அவ்வளோ அழகா இருக்கடி. லவ் யூடி. லவ் யூ அரவிந்த். அளந்து பார்க்க ஆசை இருக்கு, வெக்கம் தடுக்குது. உன்னாலதா உதிர்ந்து போச்சு வெக்கம். கண்ணாலதா கையாலதா கலந்து திட்டா சொர்க்கம். அடியா சமைச்சா வாங்கி தந்த மல்லியப்போ, அது தானாகத்தான் தந்தாதம்மா புல்லரிப்பு. ரித்துமா, லவ் யூடி. லவ் யூ டூடி. நான் கூட லவ் யூங்க. லவ் யூ அரவிந்த். சரி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? போங்க. பூங்கவா? அது சரிடி. இதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரமா கிளம்பி வந்தேனோ. அந்த பூங்கெல்லாம் அப்புறமா, ஓகே? அது சரி. பொண்டாட்டி கொஞ்ச நேரத்தில் தான் ஃபோன் எல்லாம் வரும். யாருன்னு தெரியலையே. இருக்கு, யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி, யாருன்னு பாருங்க. ஹலோ ஹலோ, டே அரவிந்த், நான் தான்டா அண்ணா பேசுகிறேன். சொல்லுண்ணா, என்னண்ணா? டே அரவிந்த், நீ வீட்டுக்கு போயிட்டியா? ஆமாம், நான் வீட்டில் தான் இருக்கேன். ஏன்னா என்னாச்சு? டேய் ஒன்றும்லடா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னண்ணா ஹெல்ப் ஆகுதுன்னு? என்ன பண்ணணும்னு சொல்லு. ஒன்றும்லடா, ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணானுங்க. அதுக்காக நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. சரிண்ணா. நிம்மி காலேஜில் இருக்காடா, நிம்மியை பிக்கப் பண்ணணும். நான் நிம்மியை கூப்பிட வருவேன், அவள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் போய் நிம்மியை கூட்டிகிட்டு வந்துடுறியா? ஏன்னா இவ்வளோ லாங் அவள் தனியாக வந்துக்க மாட்டா. அதனால தான் கொஞ்சம் போய் கூட்டிகிட்டு வந்துடுறியாடா ப்ளீஸ்டா. என்னண்ணா ப்ளீஸ் அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? போய் கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதானே. நான் அதோ இப்போயே கிளம்பிட்டேனா? சரிடா, கொஞ்சம் உடனே போ. ஏன்னா அவள் இவ்வளோ தூரம் தனியாக வந்துட மாட்டாடா. அதனால தான் போடா, கொஞ்சம் சீக்கிரம் போடா. நான் சொல்லிட்டீங்களா, இதோ இப்போ உடனே கிளம்புறேன். போய் நான் கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன், ஓகேங்களா? போடா, ஓகேடா. இப்போ தான் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. சரி நீ கிளம்புடா, நீ போயிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு. சரிங்கண்ணா, வைக்கிறேன். ஓகேடா. என்ன அரவிந்த், என்ன ஆச்சு? யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? யார்கிட்ட பேசுன்னு தெரியலையா? அப்படியே லூசு, என் அண்ணன் கிட்ட தாண்டி பேசிட்டு இருந்தேன். போங்க, அதுக்கே லூசு சொல்றீங்க. சரி என்ன சொன்னாரே மாமா? ஒன்றும் இல்லை, நிம்மி காலேஜில் இருக்கலாம். அண்ணனால போய் பிக்கப் பண்ண முடியாதான். அண்ணன் வந்து அர்ஜென்ட் மீட்டிங் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதனால அண்ணாவால போய் பிக்கப் பண்ண முடியாது. அதனால நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். சரி ரித்துமா, நான் போய் நிம்மியை கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன என்ன அரவிந்த், இப்போ போறீங்களா? ஆமாண்டி, அவர் ரொம்ப நேரமா காலேஜில் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமா. போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும்ல. இல்ல, அவளை பஸ்ல வர சொல்லுங்களேன். போய் ஒரு ஆள் கூட்டிட்டு தான் வரணுமா என்ன? அவளை பஸ்ல வர சொல்லுங்க. ரித்துமா, அவளுக்கு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியாது. அது மட்டும் இல்லை, இது எவ்வளோ லாங் இது. அவள் சின்ன பொண்ணு, எப்படி தனியாக வந்துப்பா? நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேம்மா. அரவிந்த், இப்போ நீங்க போறது எனக்கு இஷ்டம் இல்லை. நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன்னு தெரியும்ல உங்களுக்கு.
இப்போ என்னை இப்படி விட்டுட்டு போறேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. நீங்கள் போகக்கூடாது. அவளை பஸ்ஸில் வர சொல்லுங்க, இல்லை ஹோட்டலில் வர சொல்லுங்க, ஏதாவது ஒன்று அவளை வர சொல்லுங்க. ஆனால் நீங்கள் போகக்கூடாது. ரித்து என்ன பேசுற நீனு? இங்கே பாருங்க அரவன், நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் வந்த உடனே நான் உங்ககிட்ட எவ்வளோ பேசணும், எவ்வளோ சொன்னேன், அதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்கள்? ரித்துமா எனக்கு புரியுது. அதுக்காக ரித்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ சின்ன பொண்ணு, அவ அங்க தனியா நின்னுட்டு இருக்கான். நம்ம இப்போ இது ரொம்ப முக்கியமா? இது முக்கியமா இல்ல அது முக்கியமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அரவிந்த், நீங்கள் எனக்கு என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான். நான் உங்களை அனுப்ப மாட்டேன். நீங்கள் போகிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நீ தேவையில்லாம பிடிவாதம் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் என்னை விடு. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் வச்சுப்போம். இப்போ என்ன விடு. ஏன் அரவிந்த், இப்போ உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை அவ முக்கியமா? ரித்து தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இங்க பார், எனக்கு எப்பவுமே நீ தான், நீ மட்டும்தான், நீ தான் எனக்கு முக்கியமும் கூட. ஆனா இப்போ இருக்கிற இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்ல நான் தான் போய் அவளை கூட்டிட்டு வரணும். அண்ணா என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்கான். நான் போய் அவளை கூட்டிட்டு வரணும். என்னை விடு. இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, உங்களை இந்த வீட்டில் எப்படி வச்சிருக்காங்கன்னு. எடுபடி வேலை செய்யறதுக்கு தான் வச்சிருக்காங்களே. நான் சொல்லும் போதெல்லாம் நம்ப மாட்டீங்கல்ல. இப்போ உங்களுக்கே தெரியுதா? பாருங்க, அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருப்பானேன்னு கொஞ்சமாவது உங்க அண்ணா யோசிச்சாங்களா? யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட வேலைகள் ஆகணும். அதுதான். ஏன் அவர் பொண்டாட்டி பஸ்ல வர மாட்டாளா, ஆட்டோல வர மாட்டாளா? அவளை போய் ஒரு ஆள் கூட்டிட்டு தான் வரணுமா? எடுபடி வேலை செய்ய நீங்க ரெடியா இருக்கீங்கல்ல, அதான் உங்களை போற வரவங்களாம் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. உங்களை மட்டுமா என்னையும் தான் வாங்குறாங்க. இது நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இப்ப நிம்மி இடத்துல நீயே இருந்தாலும் எங்க அண்ணன் ஓடி வருவோம். முதல்ல உன்னை கூட்டிட்டு வந்து வீட்டில் சேர்த்துட்டு தான் நிம்மியே போய் பார்ப்போம். அப்படிப்பட்டவன் தான் என் அண்ணன். அப்படி அவர் இருக்கும்போது நான் மட்டும் மாறாவா இருப்பேன்? இங்க பேர் பொண்டாட்டினா வேற, போய் நம்ம வீட்டு பொண்ணுங்கன்னா வேற. இது ரெண்டுத்தையும் மண்டையில போட்டு குழப்பிக்காது, சரியா? இதே சுச்சுவேஷன் எனக்கு வந்திருந்ததுன்னா என் அண்ணன் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்க மாட்டான், நிம்மிக்கிட்ட பர்மிஷனை கேட்டுட்டு இருக்க மாட்டான். முதல்ல உன்னை கூட்டிட்டு வந்து வீட்டில் சேர்த்துட்டு தான் மறு வேலையை பார்ப்போம். எனக்கு அவன் இன்ஃபார்ம் பண்ணுவோம், உன் பொண்டாட்டி நான் வீட்டில் கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட அண்ணனுக்கு தம்பி ஆன வேண்டி நான். அதில் நான் மட்டும் என்ன குறைச்சலாம் என்ன? என் அண்ணனுக்கு தம்பிடி. அவர் என்ன பண்ணுவாரோ அதே தான் நானும் பண்ணுவேன். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். விடு என்ன. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், என் பேச்சை கேட்காம அவளை கூட்டிகிட்டு வரதுக்கு ஓடுறீங்கல்ல. உங்களுக்காக நான் மாறின பற்றியா என்ன சொல்லணும்? நானாவே இருந்திருக்கணும். என் அரவிந்த் பாவம், என் அரவிந்த் ஃபீல் பண்ணுறாரேன்னு உங்களுக்காக நான் மாறின பற்றியா? நான் மாறி இருக்கக்கூடாது. தப்பு பண்ணிட்டேன் ரித்து, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சே, ஆமாம், இப்போ எனக்கு இந்த பூ ஒன்று தான் கேடு. இந்த பூ ஒன்று தான் நமக்கு கேடு. சே, நான் இவருக்காக என்னை மாற்றிக்கணும், என்னை நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உங்களுக்கு என் மேலே எதுவுமே இல்லைன்னு தெரியுது. சும்மா வாய் பேச்சுக்காக பேசியிருக்கீங்களே. இல்லைனா நான் முக்கியமா அவன் முக்கியமானு கேட்கும்போது நீ தாண்டி முக்கியம்னு என் கூட இருந்திருப்பீங்கல்ல. எல்லாம் என் தப்பு தான். நான் ஏன்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இப்போ யோசிக்கிற மாதிரி இருக்கு. சே, என்னடி அக்கா, இவங்க ரெண்டு பேருமே இன்னும் ஆளை காணோம். அதாண்டி தெரியல, என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை வேலையா இருக்காங்களோ? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வந்துருவாங்க. வராம இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. ஒருவேளை டிராஃபிக்கா கூட இருக்கலாம்டி. வெயிட் பண்ணுவோம், எப்படியும் வந்துருவாங்கல்ல. ஆமாண்டி அக்கா, வரட்டும், லேட்டாவே வரட்டும். அது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கலாம்ல. அது சரிதான், நம்ம பேசிட்டு இருக்கலாம் தான். ஆனா நீ ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் உனக்கு ஸ்டொமக் பெயினா இருக்குன்னு சொன்னியே, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இல்லடி அக்கா, லேசான பெயின் இருந்துட்டே தான் இருக்கு. அப்போ அப்படி பெயின் இருக்கும்போது நீ இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தா நல்லா இருக்குமா? நீ வேணா கார்த்திக் மாம்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பாரு, அவர் எங்கே வந்துட்டு இருக்காருன்னு கேளு. நான் கேட்குறேன், கேட்டு அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாருன்னா நீ மட்டும் தனியாக வெயிட் பண்ணுவே என்ன? அதெல்லாம் வேண்டாம், நம்ம பேசிட்டு இருக்கலாம். அவங்க வரும்போதே வரட்டும். ஸ்டமக் பெயின் தானே, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அது சரிடி, சொன்னாலும் கேட்க மாட்டேன் நீனு. சரி, எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா பண்ணியா? சூப்பராக பண்ணியிருக்கேன்க்கா. நீ எப்படி பண்ணியிருக்க? நான் தானே பண்ணியிருக்கேன். பாஸ் ஆகிடுவேன். மார்க்கெல்லாம் எதிர்பார்க்காத, பட் பாஸ் ஆகிடுவேன். போய் சொல்லாதடி அக்கா, நீ நல்லா மார்க்கே எடுத்துடுவ. இப்போ என்கிட்ட சும்மா சொல்கிற. மார்க் வரும்போது தான் தெரியுமே, என்னை விட 2-3 மார்க் மட்டும்தான் கம்மியாக இருப்பேன். அதுக்கு உனக்கு இவ்வளோ பில்டப் ஆடியாக்கா? போடி. சே, இந்த பில்டப்லாம் நமக்கு வராது. ஏதோ அடிச்சு விடுறேன், அது எப்படியும் மார்க் வந்துடுது. சரி, அதெல்லாம் சீக்கிரம் நீ வெளியில் சொல்லிடாத, ஓகேவா? அது சரிதான், சொல்ல மாட்டேக்கா. ஓகே. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அமுதானி நல்லா இருக்காங்களா? குட்டி பையன் நல்லா இருக்கானா? அண்ணா நல்லா இருக்காங்களா? ஏண்டி அக்கா, 2 நாளைக்கு முன்னாடி தானே நீ வந்த, அதுக்குள்ளே இத்தனை கேள்வி கேட்குற? எல்லாரும் நல்லா இருக்காங்கடி அக்கா. அதை ஏண்டி கேட்குற? 2 நாள் முன்னாடி பார்த்த மாதிரியே எனக்கு இல்லை தெரியுமா? ஏதோ 2-3 மாதம் ஆன மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லை, எனக்கு அம்மா ஞாபகமாகவே இருக்கு. உனக்கு எப்படிடி? ஆமாக்கா, எனக்கும் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணுன்னு தான் தோணுது. நான் பக்கத்தில் இருக்கேன்னா பேர், ஆனால் போய் பார்க்கவே இல்லை தெரியுமா? என்னைக்கு நம்ம கிளம்பி வந்தோம், அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கே நான் போகவே இல்லைக்கா.
ஏண்டி அக்கா நம்ம நாளைக்கு போகலாமா? நீ மாமா கிட்ட கேட்குறியா? நம்ம போய் அம்மாவையும் அப்பாவையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நானும் இவர்கிட்ட கேட்குறேன். கண்டிப்பா நான் மாம்ஸ் கிட்ட கேட்குறேன். மாம்ஸ் கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டார். அவர் என்னை கூட்டிகிட்டு வருவார். அங்கேயும் கார்த்திக் மாம்ஸ் கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க தான். சரி, அப்போ நாளைக்கு காலேஜ் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடலாமா? ஆமாண்டி அக்கா, நல்ல ஐடியா தான். காலேஜ் முடிஞ்ச உடனே அம்மா வீட்டுக்கு போயிடலாம். போயிட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். முடிஞ்சா நைட்டு ஸ்டே பண்ணலாம் எப்படியாவது. ஓகேவா? நைட்டு தானே, எப்படி ஸ்டே பண்ணுவோம் பாரு. கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம ரெண்டத்தையும் வச்சுருக்கோமே, அதுங்க ரெண்டும் நம்மளை நைட்டு ஸ்டே பண்ணவே விடாது. எப்படியா இருந்தாலும் நம்மளை கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. கரெக்ட் மச்சினிச்சி. அது எப்படி என்னையும் சகலையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அது வந்து கார்த்திக் மாம்ஸ், நீங்கள் எப்போ வந்தீங்க? அம்மா வீட்டுக்கு போகணும்னு பிளான் போட்டீங்க பாருங்க, அப்பவே வந்துட்டு அப்பவே என்ட்ரி கொடுத்துட்டேன். பட் நீங்க தான் என்ன கவனிக்கல. சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தீங்களா? அதுலயும் லாஸ்டா ஒன்று சொன்னீங்க பாருங்க, அதுங்க ரெண்டும், அதுதாங்க ஹைலைட்டு. அது வந்து மாம்ஸ், அது நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களா என்ன? சும்மா உள்ள லைக்காண்டி அப்படி சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க மாம்ஸ். நான்லாம் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன் நிம்மி? நீ கரெக்டா தானே சொல்ற. கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் நைட்டு ஸ்டே பண்ண விட மாட்டோம் தான். நீங்க அம்மா வீட்டுக்கு போங்க, பாருங்க, பேசுங்க, விளையாடுங்க, ஜாலியா இருங்க. ஆனா நைட்டான கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடணும். அதுதான் நல்லா இருக்கும், எங்களுக்கும் அதான் நல்லதும் கூட. என்ன கரெக்டா மச்சினுச்சு? மாமா, நாங்கள் ஒன் டே தானே மாமா, ஒரே ஒரு நாள் நைட்டு எங்கள் அம்மா அப்பா கூட இருந்துக்கிறோமே மாமா. பொண்டாட்டி மச்சினிச்சி பக்கத்துல இருக்கிறாளேன்னு தான் அமைதியா இருக்கேன். இல்லைன்னா வேற மாதிரி சொல்லுவேன். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ல, அந்த மாதிரி சொல்லுவேன். எப்படி சொல்லவா? மாமா, சரி, நான் எதுவும் கேட்கல. நீங்கள் வாயை மூடிட்டு அமைதியாக இருங்க. இது தேவையாடி உனக்கு? நான் தான் முன்னாடி இவங்க ரெண்டு பேரை கணிச்சு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. இதில் நீ பெர்மிஷன் வேற கேட்குற நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாமான்னு. நைட்டுங்கிறதெல்லாம் மறந்துடு. நம்ம வீடு தான் நைட்டு, ஓகேவா? அது என்னமோ கரெக்டு தாண்டி அக்கா, நீ சொல்கிறது தான் கரெக்டு. சரி சரி, நாளைக்கு அட்லீஸ்ட் அம்மா அப்பாவையாவது பார்க்க போகிறோமே, அதுக்கே சந்தோஷம்தான். அது சரி. அக்கா தங்கச்சி பேச விட்டா இன்னைக்கு நாள் முழுக்க பேசுவீங்க போல இருக்கு. நிம்மி, எங்கம்மா சகலை ஆளை காணோம்? அதான் தெரியல, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இருப்பாங்க மாம்ஸ். எதனா டிராஃபிக்காக இருக்கும், அதான் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் மாம்ஸ், நீங்கள் அண்ணனியை கூட்டிகிட்டு கிளம்புங்க. அது சரி. நான் கூப்பிட்டோடனே அவ வந்துருவாளா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகலை வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஐயோ, அதுக்கு சொல்லலாம் மாம்ஸ். அவள் மதியமே வந்து ஸ்டமக் பெயினாக இருக்குன்னு சொன்னான். இப்போவும் லைட்டாக பெயின் இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொன்னான். அவள் நீங்கள் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்களேன், அதான் பெஸ்ட்டாக இருக்கும். சொல்லுங்க மாமா. என்னடி ஸ்டமக் பெயினா இருக்கான்? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமாம் மாமா, லைட்டாக தான், ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. மதியம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இப்போ பரவாயில்ல தான். என்னம்மா எதுனா? சே, இல்லை மாமா, ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஸ்டமக் பெயினாக இருக்கு. சரி, அப்போ போகும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகலாமா? ஐயோ மாமா, இல்லை வேண்டாம், ஒரு டேப்லெட் போட்டால் சரியாக போயிடும். இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல்? அதெல்லாம் வேணாம் மாமா. மாம்ஸ், அவள் அப்படி தான் சொல்லுவாள். அவள் எந்த வழியுமே தாங்கிக்க மாட்டான் மாம்ஸ். இப்போ அவள் பல்ல கடிச்சிட்டு இருக்கானே, அது எனக்காக தான் நினைக்கிறேன். நீங்கள் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க மாம்ஸ், அதான் கரெக்டாக இருக்கும். ஐயோ, எனக்கு ஒன்றும் இல்லடி அக்கா, இப்போ பெயின் லைட்டாக தாண்டி இருக்கு, அதுவும் கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். பரவாயில்ல, விடு. சரிம்மா நிம்மி, நான் கூட்டிகிட்டு போகிறேன். சகலை வந்துட்டோம். சகலை வந்தோடனே நானும் இவ்வளோ கூட்டிட்டு கிளம்புறோம். மாம்ஸ், நான் தான் சொல்கிறேன்ல, நான் என்ன வெளியில இருக்கேன், காலேஜில் தானே இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வந்துட்டே இருப்பாங்க, நீங்கள் இவ்வளோ கூட்டிகிட்டு கிளம்புங்களேன். அவள் பெயின் தாங்க மாட்டான் மேம், சொன்னா கேளுங்க. அவள் வெளியில சொல்லாம அமைதியா இருக்கா, நீங்க அவளை கூட்டிட்டு போங்களேன். ஏண்டி அக்கா இவ்வளவு பிடிவாதம் பண்ற? எனக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை, பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். ஆமா நிம்மி, கொஞ்ச நேரம் தானே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சகலை வந்துருவாருல்ல, அதுக்குள்ள அவர் வந்துட்டாருன்னா நம்ம கிளம்ப வேண்டியது தானே. மேம்ஸ், நான் என்ன சின்ன பிள்ளையா, எங்கேயா தொலைஞ்சா போயிட போறேன், இப்படி பாதுகாக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம்ஸ், நீங்க கிளம்புங்க. மாமா வந்த உடனே நான் உங்களுக்கு கால் பண்றேன். அவர் வந்துட்டாருன்னு உங்களுக்கு உடனே கால் பண்றேன், போதுமா? இல்லையா, நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே கூட கால் பண்றேன். நீங்க அவளை கூட்டிட்டு போங்க மேம்ஸ், அவ பெயின் தாங்க மாட்டா. சரி, இவ்வளோ பிடிவாதமா நீ சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்? சரி பொண்டாட்டி, கிளம்பலாமாடி? இல்ல மாமா, அருண் மாமா வந்துருவாரேன்னு வெயிட் பண்றேன். அது நானும் அதான் நினைச்சேன். ஆனா இவ்வளோ தூரம் சொல்றல நிம்மி. சரி வாடி, நீயும் சொன்ன மாதிரி வழி தாங்கிக்க மாட்டேன். நிம்மி காலேஜில் தானே இருக்கான், நம்ம இங்கே தான் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகிறோம், போயிட்டு திரும்பி கூட வரலாம், வா. சரிங்க மாமா, அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்பி காலேஜுக்கு வரலாமா? எங்களுக்கு அப்ப நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்பி இங்கேயே வரோம். திரும்பி இங்கேயே வராத, எனக்கு கால் பண்ணு. ஏன்னா அதுக்குள்ள மாமா வந்துட்டாருன்னா அவர் கூட கிளம்பிடுவேன்ல, அதனால கால் பண்ணிட்டு வா, ஓகேவா? ஆமா நிம்மி, கரெக்டாக சொன்னேன். சரி, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அப்புறம் உனக்கு கால் பண்ணுறோம், ஓகேவா? சரிடி அக்கா, நான் கிளம்புறேன். அம்மா தாயே, முதல்ல சீக்கிரம் போ. முதல்ல நீ போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு, இப்போ எப்படி இருக்கு வயிறு வலின்னு, ஓகேவா? சரிடி அக்கா, பாய்டி அக்கா.
என்னாச்சுன்னு தெரியலையா மாம்ஸ்க்கு? எங்கேயும் டிராஃபிக்ல மாட்டிட்டாரா இல்ல ஆஃபீஸ்ல இருந்து வெளியில வரலையா? என்னாச்சுன்னு தெரியல. சரி கால் பண்ணி பாப்போம். அரவிந்த் மாம்ஸ், என்ன மாம்ஸ் நீங்க காலேஜ் பக்கம்? ஆமாம்மா, உன்னை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். என்னையா? ஏன் மாம்ஸ் என்னாச்சு? ஏன் அவர் வரல? எனக்கு திடீர்னு ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங் வந்துச்சாமா, அதனால அவரால் வர முடியல. உனக்கு கால் பண்ணாலும் நாட் ரீச்சபிள் வந்திருக்கு. அதான் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாரு. நான் உடனே உன்னை கூட்டிட்டு போலாமே வந்துட்டேன். சரி நம்ம கிளம்பலாமா? சரிங்க மாம்ஸ். இதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா என்ன? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல மாம்ஸ். நான் ஆட்டோவோ இல்ல பஸ்ஸை பிடிச்சி வந்திருக்க மாட்டேனா? எம்மி, இவ்வளோ லாங் நீ தனியா ஆட்டோவோ இல்லை பஸ்ஸை பிடிச்சி வருவியா என்ன? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒன்று நான் வரணும் இல்லை அண்ணா வரணும். எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து உன்னை கூப்பிட்டா மட்டும் தான் நீ வரணும். புரியுதா? நீ தனியாலாம் வரக்கூடாது. ஐயோ மாம்ஸ், முடியல மாம்ஸ் என்னால. நான் என்ன சின்ன பிள்ளையா? எனக்கு வர தெரியாதா? என்ன இவ்வளோ லாங் மாம்ஸ்? ஒன்றும் இல்லை, பக்கத்து ஊர் தானே, நான் வந்துட மாட்டேனா? எம்மி, அண்ணன் மட்டும் இதை கேட்டாரு கோவப்படுவார் பார்த்துக்க. அவர் அவ்வளோ தூரம் சொல்லி அனுப்பிச்சாரு. நானே வந்து லேட்டு. நான் வேறு வீட்டிலேருந்து கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் பதட்டத்திலே வந்திருக்கேன். அண்ணன் வேறு ஏதாவது திட்டிட போறாருன்ட்டு. சரி நம்ம கிளம்பலாமா? சரிங்க மாம்ஸ், போலாம். ஏற்கனவே அம்மா மட்டும் சமாளிக்கிறதே பெரிய விஷயம். அம்மாவை எப்படியாவது சமாளித்து சமாதானப்படுத்தி அவங்க வாயால் அவளை வீட்டுக்கு கூப்பிட வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இனியும் அது நடக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இவ வந்தானா பெரிய பிரச்சனை எதனா உண்டாக்குவா. அம்மாவும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்ன பண்ணி தொலைய போகிறோன்னு ஒன்றும் புரியல. நான் இன்னைக்கு தான் எங்கள் ஐஷு கூட குடும்பம் நடத்த போகிறணும். அவள் வேறு இப்படி ஒரு கண்டிஷனை போட்டு வச்சிட்டா. நிறைய ஐஷு நமக்கு அநேகமாக 60வது கல்யாணத்தப்போ தான் முதல் ராத்திரியே நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 12636 மதுரை சென்னை எக்மோர் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நடைமேடை 4 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். நல்ல வேலை நம்ம 4th பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும். அப்பா, இந்த ட்ரெயின் வந்ததுன்னா இவங்களை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு முதல்ல டியூட்டி கிளம்பணும். டைம் ஆகுது வேற. டேய் செல்வா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கு. சரி வாங்க போவோம். டேய் என்னடா அப்படியே வந்துட்டு அப்படியே கூட்டிட்டு போறேன்? மாமா வந்திருக்காருல, என்ன ஏதுன்னு கேளு. எப்படி இருக்கீங்க மாமா, என்னன்னு கேளுடா. கேட்க வேண்டிய இடத்துல இப்போ அந்த ஆள் இல்லை. கேட்கும் போது கேட்குறேன். வா போவோம். டேய் அவர்தான் கேட்கல சரி, அவரோட தங்கச்சி வந்திருக்கா பாரு, அவளையாவது கேளு. மீனா எப்படிமா இருக்கேனாவது கேளுடா. இங்க பாரு, நீ வந்துட்டேன்னா வந்தவங்களே என்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க அம்மா, அவ்வளோதான். அதுக்கு தான் கூப்பிட வந்திருக்கேன். யார் எப்படி இருக்காங்கன்னு கேட்கலாம், நான் வரல. வா. கடவுளே, என்ன நினைப்பாங்க இவங்க? டேய் அந்த பொண்ணையாவது கூப்பிடுடா. இப்போ என்ன உன் பிரச்சனை? கூப்பிட்டு தொலைகிறேன். வாமா மீனா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. சரிம்மா வாங்க. இங்க பாரு, காரை நான் வெளியில உள்ள பார்க்கிங்ல தான் விட்டுருக்கேன். பார்க்கிங்ல இருந்து வெளியில வந்து நிக்கிறேன். நீங்க அங்க வந்து நில்லுங்க, ஓகேவா? சரி, ஏதோ கடமைக்குனால எங்களை கூப்பிட வந்திருக்கேன், அப்படிதானே? ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்தா பரவாயில்ல. அக்கா வந்திருக்காளேன்னு பாசமா கூப்பிட வரலாம். மாசம் மாசம் தானே வந்துட்டு இருக்கேன். இதுல உனக்கு ஸ்பெஷலா கூப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுங்க, ரொம்ப பல்ல காட்ட வேணான்னு. நான் எப்படின்னு அவளுக்கு தெரியும்ல. சரிம்மா, நான் சொல்லி வைக்கிறேன். நீ கோவப்படாது. நீ போ. அது ஏன் மீனா, ஏதோ உங்க அண்ணங்காரையும் லைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அதுலயும் மண்ணடி போட்டுறாது. கொஞ்சம் அமைதியா இருமா. சரிங்க, நான் தெரியாம தான் சிரிச்சிட்டேன். சாரிண்ணா. அண்ணி சாரி அண்ணி. கொஞ்சம் அமைதியாவே இரு, அதுதான் நல்லது. சரி, இவங்களை கூட்டிட்டு வெளியில வந்து நில்லு. நான் காரை பார்க்கிங்ல இருந்து வெளியில எடுக்கிறேன். சரிடா போ. ஏய் மீனா, நீயும் அவன் பின்னாடி போ. அவன் எங்க போறானோ அப்படியே பின்னாடியே போ. அவனை எங்கேயும் விட்டாத, போ. அண்ணி இல்ல, நான் இங்கே நிக்கிறேன் அண்ணி. நீங்களாம் வரும்போது போறேனே, நான் இங்கேயே இருக்கேனே. அது சரி, என் தலையெடுத்து உன்னை எதுக்காக நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா இது பேக்க மாதிரி இருக்கேன். இங்க பாரு மீனா, நான் சொல்றேன்ல, அவன் பின்னாடி போ. மீனா, அண்ணி சொல்றாளம்மா, போ. நீ செல்வா பின்னாடி போ. இல்லைண்ணா, எனக்கு செல்வா மாமா பார்த்தா பயமா இருக்குண்ணா. அதனால எனக்கு தனியா போக பயமா இருக்குண்ணா. நான் இங்கேயே உன் கூடவே இருக்கேனே. வேணாண்ணா, நான் போகலண்ணா. இங்க பாரு மீனா, உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சிறதுக்காக உன்னை நான் இங்க கூட்டிட்டு வரல. இங்க நான் வேற விஷயமா தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதை போக போக உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இப்ப நான் சொன்னதை செய். இப்ப நீ செல்வா கூட போற, போ. சரிங்க அண்ணி, நான் போறேன். என்ன ஸ்வேதா, எதுக்கு தங்கச்சி அப்படி மூஞ்சி காட்டுறேன்? என்ன, நம்ம என்ன பிளான் போட்டு இங்க வந்தோம்? நீங்க எப்படியாவது அவகிட்ட சொல்ற வழியை பாருங்க. எப்படியாவது என் தம்பி கிட்ட பேசி பழகி அவனை கல்யாணம் பண்ற வழியை பார்க்க சொல்லுங்க அவளை. சரி, நான் எப்படியாவது சொல்றேன். நீ அப்பப்போ அவளை மூஞ்சி காட்டாத. அவள் பாவம், அம்மா அப்பாவும் இல்லாத பொண்ணு இல்லை. அவளை அப்பப்போ முகம் காமிச்சா எப்படி? அவளோட குணம் தான் உனக்கு தெரியும்ல. ஐயே, என்ன புதுசா தங்கச்சி மேல ஒரு கரிசனம்? ஒன்றும் புரியலையே. கரிசனம்னு இல்லை, நீ அப்படி பேசும்போது அவன் முகம் மாறிடுச்சா, அதான் லைட்டா கொஞ்சம் பாசம் வெளியில வந்துருச்சு. அதான் அந்த பாசெல்லாம் ஒன்றும் வெளியில வர வேணாம். கொஞ்சம் அடக்கி வாசிங்க, புரியுதா? அவளை எதுக்கு என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. சொத்து வெளியில போயிடக்கூடாது. எங்க அம்மா பேர்ல அவ்வளோ சொத்து இருக்கு. அது அவ்வளவும் நமக்கு வரணும்.
அதை என் தம்பி கூட எடுத்து ஆண்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் இப்படி ஒரு பிளானை போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எப்படியாவது என் தம்பி மட்டும் உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டான், அது போதும் எனக்கு. மற்றதை நான் பார்த்துப்பேன். சொத்தை எப்படி மொத்தமாக நான் எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்க வேண்டிய விதத்தில் நான் எடுத்துப்பேன். உங்கள் தங்கச்சியும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. என் தம்பியும் எனக்காக விட்டு கொடுறானா விட்டு கொடுத்துட்டு போயிடுவான். அதனால எனக்கு மொத்த சொத்தும் எனக்கு வேணும். சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் தங்கச்சி கிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க சொல்லுங்க. என்ன ஸ்வேதா, இது நீ எனக்கு சொல்லியா தரணும்? நான் எப்படின்னு உனக்கே தெரியும். பாலை தயிராக்கிடுவேன், தயிரை மோராவே ஆக்கிடுவேன். அது உனக்கு தெரியும்ல. பால் தயிர் மோருன்னு இது எல்லாரும் பண்றது தான். இதை ஒரு தனி திறமை நினச்சிக்கிட்டு பேசாதீங்க. வாங்க ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இன்னிலேருந்து நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணணும். எப்படியாவது உங்கள் தங்கச்சி கிட்ட பேசி என் தம்பிக்கிட்ட போய் பேச சொல்லுங்க. ஏதாவது பண்ண சொல்லுங்க. அவனை எப்படியாவது மனசை மாற்றி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்காக தான் மெயினாக நம்ம இங்கே வந்திருக்கோம். புரியும்ல? சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பண்ணிட்டு சட்டு சட்டுன்னு முடிச்சுட்டு பத்திரத்தில் நம்ம கையெழுத்தை வாங்கிட்டு போகிற வழியை பார்க்கணும். சொல்லிட்டேன்னு ஸ்வேதா, எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இதோ இப்போ வீட்டுக்கு போன உடனே என் தங்கச்சிக்கிட்ட பேச வேண்டியதான் முதல் வேலை. அதை நான் பண்ணிடுறேன், நீ கவலையே படாத. என்ன ஆச்சு இவருக்கு? ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வரல? ஒரு ஃபோனாவது பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. அதுவும் இல்லை. நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவேன்னு தெரியும்ல. டைம் ரொம்ப ஆகுது, இன்னும் வரல. வரட்டும், இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிறதே இல்லை மேம். நீ வாயா வா. ஐயோ, ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கு. அதான் ரூம்ல கூட இல்லாம இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கான். என்ன பண்ணி சமாளிக்க? அது சரி, அவ கோவம் நியாயமானது தானே. ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். நமக்கு எங்க நேரம் கிடைச்சது? ஃபோன் பண்ண கூட டைம் இல்லை. இதை சொன்னா இவ புரிஞ்சுப்பாளான்னு தெரியலையே. சாரிடி பொண்ணுக்குட்டி, மாமாவை மன்னிச்சிருடி. எப்படியாவது மாமா உன்னை சமாளிச்சிருவேன். எப்படியாவது சமாளிக்கணும், சமாளிச்சுதானே ஆகணும். அது சரி, இன்னைக்கு காலேஜ்ல இருந்தும் கூப்பிட வரல. இதுக்கு என்ன கூப்பிட போறான்னு தெரியலையே. இந்த அருண் எதனா பண்ணி அவளை சமாதானப்படுத்துறா. சமாதானப்படுத்தினா மட்டும்தான் நைட்டுக்கு பாத்துக்க. ஆஹா, லுக்கே சரியில்லையே. எப்பவுமே நம்ம வந்ததும் மாம்சன்னு ஓடி வருவா. இப்ப பாரு, உட்கார்ந்த இடத்துல இருந்து நகர மாட்டாளே. பூனைக்குட்டி. ஐயோ, நீ உன்னை என்கிட்ட பேச வேணாம். என்னை பார்க்கவும் வேணாம், என்கிட்ட பேச வேணாம். நீ இப்போ பாடி பூனைக்குட்டி, மாமா என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேள. மாமா பக்கம் நியாயம் இருக்கும்ல, கொஞ்சம் கேளமா. என்ன நியாயம்? உன் பக்கம் என்ன நியாயமானா இருக்கட்டும். ஐயோ, ஒரு ஃபோன் பண்ணியா மாம்ஸ்? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன? நீ என்கிட்ட பேசாத. நான் உங்களை செம்ம கோவத்தில் இருக்கேன். என்கிட்ட பேசாத, தயவு செஞ்சு போயிடு. என்னடி இப்படி கோச்சிட்டா எப்படி? மாமா பாவம் இல்லடி. நீ பாவமா? நீ ஏன் பாவம்? நீ ஒன்றும் பாவம் இல்லை. உனக்காக காலேஜில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? காலேஜில் மட்டும் இல்லை, இந்த பாரு, இப்போ வீட்டுக்கு வந்தோம். ஈவினிங் ஒரு டீ காஃபியோ எதுவுமே குடிக்கல. நீ வருவேன்னு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் தான் ஏன் பாவம். போ, நீ என்கிட்ட பேசாத. ஐயோ, என் பட்டுக்குட்டி, ஏமா ஈவினிங் டீ காஃபி கூட குடிக்கலாம். சரி, இப்போ என்ன வேணும்னு சொல்லு. மாமா ஓடி போய் கடந்து உனக்கு வாங்கிட்டு வர. என்னடி பொண்ணுக்குட்டி, என்ன வேணும்? மாம்ஸ், இங்கே பாரு, இதான் சாக்குன்னு பக்கத்தில் வராத. போ, நான் சமாதானமே ஆக மாட்டேன். என்னை நீ சமாதானமா படுத்தாத. போயா. அது சரி, ரொம்ப கோவமா இருக்காளே. இவளை எப்படி சமாதானப்படுத்துறது? ஏதாவது பண்ணுடாடி அருணே, அவளை சமாதானப்படுத்துறான். அவ இப்படி முந்தி வச்சுட்டு இருந்தாலும் நம்ம மனசு தாங்காதே. அடியே பொண்ணுக்குட்டி, நீ இப்படி எல்லாம் இருக்காதடி. என்னால தாங்கிக்க முடியாது. அடியே பொண்டாட்டி, ஏ பொண்ணுக்குட்டி. ஐயோ மாம்ஸ், ஒழுங்கா கையை விட்டுடு, புடவையை விட்டுடு. நான் போறேன். நீ என்கிட்ட பேசாத, விடுன்னு. விட மாட்டேன். என்ன பாருடி. ஏ மாமா பாவம்டி, இப்படி கோச்சிட்டா எப்படி? மாமாவோட சிச்சுவேஷன் நீ புரிஞ்சுக்கணும்ல. போ, என்ன உன் சுச்சுவேஷன்? உன் சுச்சுவேஷன் நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. நான் உங்ககிட்ட பெருசாக என்ன கேட்குறேன்? ஒரே ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிமா லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன ஆகிட போகிறேன்? ஒரு ஃபோன் கூட நீ பண்ணலைல்ல. இப்போ உங்ககிட்ட பேச மாட்டேன். போயா மாம்ஸ். அச்சோ, இவன் என்ன இந்த அளவுக்கு வருத்தப்படுறாளே. ஆமாண்டா அருணே, டேய் என்ன வேலை எப்படி இருந்தாலும் என்னடா, ஒரு ஃபோன் பண்ணி அவளுக்கு சொல்லியிருக்கலாம்ல. அவன் என்னடா கேட்குறான்? உன்னோடு நான் என் ஜீவன், ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என்னாலும், மாறாதம்மா என்னாலும். நீ என்ன பாட்டு போட்டாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். வீடு, நான் போகிறேன். பட்டு போட்டாதானே சமாதானம் ஆக மாட்டேன். பண்ண வேண்டியதை பண்ணா சமாதானம் ஆயிடுவல்ல. மாம்ஸ், வேண்டாம், தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணி வைக்காத. நான் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கேன். இப்போ நீ எதனா பண்ணினா எனக்கு இன்னும் 2 கோவம் வரும், வந்துடும், பார்த்துக்க. கோவம் தானடி, வந்தா பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போனா நான் சும்மா விட முடியாதுல்ல.
அது சரி, நீ எப்படியா இருந்தாலும் சமாதானப்படுத்துவ, எனக்கு தெரியாதா? ஆமா பூனைக்குட்டி, அந்த பக்கம் ஏதோ நீ சிரிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. நீ சிரிச்சியா என்ன? இல்லையே, நான் ஏன் சிரிக்க போறேன்? நான் தான் கோபமா இருக்கேன்னு சொன்னேன்ல, நான் சிரிக்கல, சிரிக்கவும் மாட்டேன். நீ விடு என்ன. ஆமாமா, நீ ரொம்ப கோவமா இருக்க. எனக்கு இங்க நல்லாவே தெரியுது நீ ரொம்ப கோவமா இருக்கடி. இப்போ உன் கோவத்தை எப்படி தணிக்கிறேன் பாருடி. எதனா பண்ணி என்ன சமாதானப்படுத்தியா மாம்ஸ்? அப்பதான் நான் சமாதானம் ஆவேன். நான் ஒன்றும் உன் மேல கோவமா இல்ல, ஆனாலும் எதனா பண்ணு. ஐயோ மாம்ஸ், இப்ப நீ என்ன பண்ற? ஒழுங்கா விட்டுட்டு சொல்லிட்டேன். அதெல்லாம் விட முடியாது. என் பொண்டாட்டி கோவமா இருக்கால, அவளை சமாதானப்படுத்தணும்ல. அதுக்காக தான். எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா? இப்படிதான் என் பொண்டாட்டி சமாதானப்படுத்தணும். எப்படி? இப்படிதான் சமாதானப்படுத்துவாங்களா? ஆமாண்டி, என் பொண்டாட்டியை நான் இப்படிதான் சமாதானப்படுத்துவேன். இப்படி மட்டும் இல்ல, வேற மாதிரியும் சமாதானப்படுத்துவேன். ஆனா அது ரூம்குள்ள போய் தான். இங்கெல்லாம் வேண்டாம், நம்ம ரூம்குள்ள போயிடலாமா? ஐயோ மாம்ஸ், என்ன போயும். என் பூனைக்குட்டிக்காவது என் மேல கோவமாவது எனக்கு தெரியாது. என் பூனைக்குட்டி என் மேல கோவப்படுவாளா பட மாட்டாளான்னு. அப்படி பூனை, சாரிடி, ஃபோன் பண்ணாதது என் தப்பு தான். ஆனா நீ என் மேல கோவப்படலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல. நீயும் என்ன பண்ணுவ? ஆஃபீஸ்னு வந்துட்டா 1000 ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் போயிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரி சரி. ஆமா, நான் உன் மேல கோவப்படலன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் சொல்லிட்டேன்டி, என் உயிரை நீதாண்டி. நீ என்ன பண்ணுவ, என்ன நினைப்ப, எப்படி இருப்ப எனக்கு தெரியாது. என் சொல்லுண்டி நீனு, என் தங்க கட்டிடி நீனு, என் உயிரடி, என் உயிரில பாதிடி நீனு. லவ் யூ மாம்ஸ். லவ் யூ மட்டும்தானா? வேற எதுவும்? நிறைய இருக்கு. நம்ம ரூமுக்கு போய் தரேன். ஓ ஓகே ஓகே, தாராளமா. அப்ப இப்பவே போயிடலாமா? ஐயோ மாம்ஸ், உடனே அவசரப்படாதியா. கொஞ்ச நேரம் என்ன தூக்கி சுமந்துட்டு நீ எனக்கு ஃபோன் பண்ணல, அதுக்காக பனிஷ்மெண்ட்டா நினைச்சிக்க. என்னை தூக்கி சுமந்துட்டு. அடி, பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் அவன் தூக்கணுமா என்ன? காலம் முழுக்க அவனை தூக்கி சுமக்க நான் ரெடிடி. இப்ப இல்ல, எப்பவுமே இப்படியே தூக்கி வச்சிருக்கேன்டி. நீ ஊன் மட்டும் சொல்லு, உன் காலை தரையிலே பட விடாம அப்படியே குத்தி குத்தி பார்த்துப்பேன்டி. என் தொங்க கட்டிடி நீனு. அது சரி, நீ கண்டிப்பா பண்ணுவ, எனக்கு தெரியும். ஐயோ மாம்ஸ், என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறல்ல, அதை விட அதிகமா நானும் உன்னை நேசிக்கிறேன், தெரியுமா? அது தெரியாதடி பூனைக்குட்டி. இல்லைன்னா என்கிட்ட இப்படி செல்ல சண்டை போடுவியா? என் மேல ஆசை இருக்க போய் தானே. எல்லாமே உனக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் கோவப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்தீங்க பாரு மேடம். இதெல்லாம் என் மேல உள்ள லவ் நல்லதானடி. ஆமா, எனக்கு உன் மேல கோவம்லாம் வராது. இப்ப இல்ல, எப்பவுமே எனக்கு உன் மேல கோவம் வராதியா மாம்ஸ். நீ என்ன அடிச்சாலுமே சரி, திட்டினாலும் சரி, எனக்கு உன் மேல எந்த வகையிலும் கோவமே வராது. ஐயோ, உன்னை திட்டுறது அடிக்கிறதா? திட்ட கூட எனக்காவது செய்வேன்னு வச்சுக்கேன். நான் அடிக்கலாம் மாட்டேன்டி. என் தங்கத்துக்கு வலிக்கும். என் தங்கத்தை நான் கை நீட்டவே மாட்டேன். என் தங்கத்தை நான் எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன அடிப்பெண்ணா பேசுற? சான்ஸே இல்லை. என் பொண்டாட்டியை நான் கை நீட்டி அடிக்கவே மாட்டேன்டி. ஐயோ மாம்ஸ், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ திட்டவும் செய்யணும், அதே மாதிரி என்னை அடிக்கவும் செய்யணும். எனக்கும் ஆசைலாம் இருக்கும்ல உன்கிட்ட அடி வாங்கணும்னு. எனக்காவது ஒரு நாள் ஒரே ஒரு அடியாவது என்னை அடி. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு அது ரொம்ப நாள் ஆசையா. ப்ளீஸ், என்ன ஒரே ஒரு நாளாவது ஒரே ஒரு அடி அடியா. அது சரி, அடியே, இது என்னடி ஆசை? அடி வாங்கணுன்றது கூட ஒரு ஆசை அடி உனக்கு? அதெல்லாம் முடியாது. என் தங்க கட்டியை நான் அடிக்கிறதாவது. என் பூனைக்குட்டி பாவம், நானும் அடிச்சாலும் ஐயோ நீ தாங்க மாட்டடி. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் உன்னை அடிக்கவும் கூடாது. திட்டுவேன், எனக்காவது எதுனா டென்ஷன்ல இருந்தேன்னா, கோவத்துல இருந்தேன்னா அப்ப திட்டுவேன். அதுக்காக கையெல்லாம் நீட்ட மாட்டேன்டி. அதெல்லாம் தப்பும் கூட. ஐயோ மாம்ஸ், உனக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம அடிக்கடி சண்டையும் போட்டுக்கணும், அப்போதானே இந்த மாதிரிலாம் சமாதானம் பண்ண முடியும். நம்ம எப்பவுமே ரொமான்ஸாக பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? அப்பப்போ சண்டை போட்டுக்கணும், சண்டை போட்டு ரொமான்ஸ் பண்ணணும். அதில் தான் என் கிக்கு. ஓ, கிக்க பத்திலாம் பேசுறீங்க மேடம். அடி பூனைக்குட்டி, இங்க பாரு, சண்டை போட்டு தான் ரொமான்ஸ் பண்ணணும்லாம் வேண்டாம். நம்ம எப்பவுமே இப்படியே இருக்கலாம்டி. நமக்குள்ள சண்டைலாம் வேண்டாம். அப்படியே சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அது உடனே சமாதானம் ஆயிடணும். ஓகேவா? அது நான் இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, ரொம்ப நேரத்துக்குலாம் நீடிக்க கூடாது, புரியுதா? கண்டிப்பாக மேம். நான் உங்ககிட்ட சண்டை போட்டா சேச்சா, நான் உங்ககிட்ட சண்டை போட்டு பேசாமலாம் இருக்கவே மாட்டேன். எனக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், வளன்னு தொண்ணு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். நீ அதை காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது அப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்லாம் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேயா. அப்படியே சண்டை போட்டாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் நான் நீடிக்க விட மாட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. நானே ஓடி வந்து உன்னை கட்டிப்பிடிச்சி நானே உன்னை சமாதானப்படுத்திடுவேன். ஓ அப்படியா? அப்ப இதுக்காகவே நாளைக்கு சண்டை போட்டுடலாமாடி? நான் சண்டை போடுறேன், நீ ஓடி வந்து கட்டுப்பிடிச்சு சமாதானம் பண்ணடி. என்ன எதுக்கு என் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இப்போ நீ என்னை இறக்கி விட்டு பாரு,
இப்படி ஓடி வந்து உனக்கு கட்டிப்பிடிச்சி சமாதானப்படுத்துறேனா இல்லையான்னு. அப்போனா மேடம் ஏதோ ஒரு மார்க்கமாக இருக்கிறீங்க. ரைட்டு, இதுக்கப்புறம் நம்ம இங்கே நின்ன வேலை ஆகாது. போயிடலாமா? பெட்ரூமுக்கு போயிடலாமா? அப்படியோடி லவ்யூயா. கொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு, என்ன நீயும் கட்டிக்கிட சம்மதமா உனக்கு. புருஷனாக நீ கிடைக்க கொடுத்து வச்சு இருக்கு 10 டஜன் புள்ள கூட பெத்து தாரே பொண்ணுக்கு. ஓ 10 டசன் போதுமாடி? உனக்காக இன்னும் அதிகமா கூட பெற்று கொடுப்பேன் மாம்ஸ். அது போதும் என் பொண்டாட்டி. வடியும் தென்ன தினம் மயக்குறியே என்ன நான் நம்புறேன்னு ஒன்ன அட வேற என்ன பண்ண. நீ தேன் வடியும் பூவு, நல்ல கரண்டு நிக்கிற தீவு, உன்னை தின்னாதி இருந்தோது நான் போட போறேன் தாவு. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. தாலிய கட்டின பின்னே தள்ளி நிற்கலாமா? மீன் குடிக்க போனேன் ஐயோ மாம்ஸ். லவ் யூ பொண்டாட்டி. ஹாய் டியர்ஸ், ஹாப்பி சண்டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டேப்பா. ஓகே, இன்னைக்கான வெட்டிங் விஷயத்தை சொல்லிடலாமா? இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஜெயா சிஸ்டர், மோகன் ப்ரோ. விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ஜெயா சிஸ்டர், மோகன் ப்ரோ. ஜெயா சிஸ்டர், மோகன் ப்ரோ, நீங்க இப்படியே லைஃப் லாங் எப்பவும் ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் இருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ஜெயா சிஸ்டர், மோகன் ப்ரோ. நீங்க உங்க வெட்டிங் ஆனிவர்சரியை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம சண்டேவை செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இன்னைக்கு நியூ சேனல் வீடியோ வந்து வராது, நாளைக்கு தான் வரும். இன்னைக்கு துளி துளியா எபிசோட் மட்டும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. ஹாப்பி சண்டே டியர்ஸ். பாய் டியர்ஸ்.